பார்ப்பா. நல்ல இங்கே பாரு, கேலண்டர் என்னது? நல்ல காலத்தை சொல்லக்கூடியது. உங்களுக்கு வாக்கு சொன்னவொடனே என்ன வந்திருக்கு? கேலண்டர் வந்திருக்கு. அப்போ நல்ல நாட்கள் கூடியாச்சுன்னு அர்த்தம். அதுலேயும் உள்ள முருகன் இருக்கார், அப்படி தானப்பா? முருகன் இருக்கார் உள்ள. முருகன் தானே இருக்கார்? முருகன் தான் இருக்கார். என்ன பேர் வைக்க சொன்னேன்? வேலவன் வைக்க சொல்லியிருக்கேன். வாக்கு கொடுத்தவன் கருப்பசாமி, வளமாக வாழ வைக்கிறவன் முருகன். 2 பேரும் வந்து உன் குடும்பத்தை காப்பாற்றியாச்சு. சந்தோஷமாக இருங்க. ஆமாம், சரி, ஓகே, பின்னால் பேசுவோம். முத்துக்குமாரனுக்கு முத்தவனே கருப்பசாமிக்கு திருப்பூர். இல்லற வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தவங்க யாரு? இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம், வேதனை அடைந்து வந்தவர்கள். என்னப்பா யாருமா? வாமா. என்னடா உனக்கு? இங்கே வா. உனக்கு என்னடா பிரச்சனை? எங்கே இருக்கா பொண்டாட்டி? தனியாக இருக்கா? கால் வந்துட்டு வாடா என் செல்லக்குட்டி. உனக்கு என்னம்மா? எங்கே இருக்காரு? என்ன உட்கார். உன் வேலை எனக்கு தெரியும். நெல் அழக்கூடாது. அழுதுனா வெளியே போயிடணும். தைரியம் பண்ணணும். அங்கே இரு. எனக்கு அழுதவங்க பிடிக்காது. உன்னை காப்பாற்றுவங்கிற உண்மை தெரியுங்களா? பின்னே அழுதா நீ. கால் வந்துட்டு வா. கொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் இன்று. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. பண்டாரமா இங்கே வந்து அதுக்காண்டி 2 முன்னாடி முருகன் பண்டாரமாக இருந்தார். பண்டாரமாக ஆகி 2 முன்னாடி கட்டினார். 2 முன்னாடி கட்டினதில் ஒரு பண்டாரமாக. அதனால தான் அவன் தெய்வம், இவன் மனிதன். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒழுக்கார். இல்லை ஐயா, வேறு கல்யாணம் முடிச்சானடா? இல்லை, எனக்கு பொண்டாட்டி தான். அவள் தான் வேணும். பிள்ளை தான். நல்ல உட்கார், நிதானமாக கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் தியானம் பண்ணு உன் மனசுக்குள்ள. கால் வந்துட்டு வாடா. அவளுடைய மனப்பிடிவாதத்தை கரைத்து பிறர் சொல்லை கேட்டு நடக்கின்ற குணத்தை மாற்றி நம்ம புருஷன், நம்ம பிள்ளை, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதுமா? இந்தா அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. சிவராத்திரிக்கு ஒன்றா வந்து சாமி கும்பிடுங்க. இந்தா ஆனந்தமாக வருவாடா செல்லக்குட்டி. நல்லா இருக்கு. என் புருஷன் ஊர் உவலைக்கு தான் புருஷன். ஆனால் உறவுக்கும் இல்லை, உதவிக்கும் இல்லை. கால் வந்துட்டு வா. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. இன்னொரு தடவை நிறுத்துவோமா? வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் புருஷன் உன்னைய குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாதவர்களால் என் உழைப்பையும் என் நிம்மதியும் நீ கெடுத்துட்ட. அடுத்தவங்களை பெருசாக நினச்ச, என்னை நீ மதிக்கலை. அதனால் நீ ஊருக்கு தான் கொண்டாட்டி, எனக்கு நீ உறவில்லை. சும்மா உன்னை வீட்டை விட்டு வெளியவும் வாழ விட மாட்டேன், உள்ளேயும் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இதைத்தான் சொல்லி தீர்த்துருக்கு. கால் வந்துட்டு கண்ணீரும் அந்த கல்மனத்தை உருக்கி உனக்கு எல்லா உறவும் உதவிகளையும் செய்ய சொல்லி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுமா? அப்படி இல்லைன்னா என்னையை விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறது முக்கியா? அப்படி நடக்க மாட்டியே? கால் வந்துட்டு
வா. சனி பகவானே, இந்த செல்ல மக்களை ஒற்றுமையாக்கி நல்ல வாழ வைப்பா. இந்தா 3 சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் போடு. உன் புருத்தன் உன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவான். போயிட்டு வா. சாப்பிட்டு போ மகளே, அறவுரையாக போயிடாத. ஆனந்தமாகுவாய், மகிழ்ச்சியோடும் என்னை காண்பாய். வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீருமா அல்லது தீராத? தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டின் பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான், பாவி தின்கின்ற போதே தட்டி கழிப்பான். தின்ன பழம் கொண்டு தருவான். பாரதியார் எழுதினா இருக்கிற கண்ணரை பற்றி. சரி, அப்படியா? ஒன்றும் பேச வேணுமோ? என்ன வேணும்? என்னைய பேச வேண்டாம்ட்டாரு. உன்னுடைய கால் வலி மேல் வலியை தீர்த்து தந்துடுறேன். இன்னையிலேருந்தே நீ வந்து உறுதியாகிடுவ. வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன். கடன் படாமல் காப்பாற்றுறேன். ஆமாம், நடத்தி தரேன். சந்தோஷமாக நடத்தி தரேன். வேறு எந்த கல்வியும் கேட்கக்கூடாது. கால் வந்துட்டு வா. வா. நலம் தரும் நாயகனே. உங்கள் வீட்டு பக்கம் பிள்ளையார் இருக்காரா? அதான் நலம் தரும் நாயகனே, அருள் சக்தி விநாயகனே. வா. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குழி. இன்னையிலிருந்து தைரியமாக நிறுத்திடுவேன். நோயே இல்லை. இந்த கனியை உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வை. நிறைய பணமாக கிடைக்கும். உன் கடன்லாம் தீரும். வெற்றி அடைந்து வருவேன். இந்தா புண்ணியமாக இரு பாப்பா. ஆனந்தம். வரணுமா? அடுத்து பௌர்ணமிக்கு வரும் பொழுது அதுக்கு வேண்டிய உத்தரவு சொல்லு. போயிட்டோம். கர்மசாமி பேக்கரி. கர்மசாமி பேக்கரி சொன்னால் நினைக்கிது. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கு சுபதினம். சேடப்பட்டி SSR அண்ணன் சுபதினம்ங்கிற படத்தில் நடித்த பாட்டு என்ன? லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் அதுதான் மனிதனின் சுபதினம் அப்படியும் ஒரு வார்த்தை அந்த பாட்டில் வரும். உனக்கு லாட்டரி சீட் அடிக்கணுமா? கால் வந்துட்டு வா. நம்ம கவர்மெண்ட்டில் அனுமதி இல்லை அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதானா? ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் அதுக்காண்டி மனிதன் எல்லா நாட்டுக்கும் போகிறான், எல்லா மாநிலத்துக்கும் போகிறான். உனக்கு யோகம் வரணும்னா கூரையை பிச்சுக்கிட்டாலும் கடவுளை கொடுத்துருவான். என்ன மலையாளம் தான் உனக்கு கை கொடுக்கும்னா அதை யார் மாற்ற முடியும்? கால் வந்துட்டு வா. வாப்பா, இந்தா வியாபாரத்தை பெருக்கி தாரேன். அடுத்த ஆண்டுக்குள்ளே என் பேரில் ஒரு மாளிகை கட்டி தரேன். வீடு லோன் போயிட்டு லோன் வராங்கப்பா. லோன் வராங்கப்பா. வீடு இப்போ இடம் பார்த்துருங்கப்பா. வாங்கிக்கா, வீட்டை ஆரம்பிச்சுக்கா. சக்தியோடு நடத்துவோம். இப்போ ஆனந்தமாக இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார்? என்னம்மா குழந்தை? உனக்கு என்னப்பா? இன்னொரு ஆள் வந்துருக்காங்களா? அது யார்? வாமாங்க. எனக்கா? எங்கே இருக்கு? எங்கே என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? புரியல. கால் வந்துட்டு வா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றினு நான் கேட்டிருக்கேன். பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு நான் கேட்டு கூப்பிடலை. அதுக்கு தான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு விளக்கம் சொன்னேன். பொறுமையாக இருங்க என் செல்ல குட்டிகளே. நீ நல்ல காலில் விட ஆத்திரப்பட்டுட்ட. நல்ல காலில் வந்து கூப்பிட்டு வா. சபா தூங்கக்கூடாது. சொல்லு. கர்மசாமிக்கு
வா உட்காருக்கா. உட்காருங்க முன்னால் வாங்க. நான் 2 மாடு வாங்கினேன். எத்தனை மாடு வாங்கினேன்? 1 பசுமாடு தொழுவில் கட்டி போட்டுட்டேன். அதை தும்ப அறுத்துட்டு இன்னொருத்தன் தொழுவில் போய் மாறி கட்டி கிடக்கு. இப்போ அதை அவுத்து கொண்டு வந்தால் நம்மளை களவாணிப்பாங்க. அப்படியே பக்கத்தில் போனால் அது கொம்பை விட்டு சிரிப்பும். இப்போ அது போன மாட்டை தானாக வர வைக்கிறதுக்கு தெய்வத்தால் தான் முடியும். அதனால் அப்படியே கொண்டு வந்து ஓன் தொழுவுக்குள்ளே பூட்டி விட்டால் போதுமா? காலில் வந்துட்டு வா, காலில் வந்துட்டு வா. மாட்டுக்கார வேலாம் உன் மாட்டை மட்டும் பார்த்துக்காடா. இவன் மகன் அந்த மாட்டை மட்டும் பார்க்கல, தோட்டத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டான். பக்கத்தில் வா. கொஞ்சம் மனசை அடக்கு, விளையாட்டை குறை, என்னை தெய்வமாக நினை. பங்குனி உத்தரத்தில் குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. பிரிஞ்சு போனவள் தேடி வருவாள், தெய்வமாக வாழ்வாள். இந்தா வெற்றி உண்டு, சந்தோஷமாக இருக்குப்பா. போயிட்டு வா மகளே. திருப்பூர் எல்லை என் வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு காட்டு வந்தது யார்? என்னையா கேள்விக்குறி? என்னப்பா ஆச்சு? தெளிவாக பதில் சொல்லுப்பா. நீ வாட்டு வந்து காலில் வந்துட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? காலில் வந்துட்டா, இதுதான் உண்மை. கண்மணியே உட்கார முடியுமா? உட்கார முடியுங்களா? பக்கத்தில் கண்ணை மூடிக்கா, மனத்தை அடக்கிக்கா. நிறைய கரும்பாக தெரியுது. ம் அவன் ஏதோ குடும்பத்தை ஏதாச்சும் நடந்துச்சேன்னு என்னமே தெரியல. கண்ணை முடிக்கா, எல்லா பக்கமும் போய் பார்த்துச்சு. இப்போ காலில் வந்துட்டு வரலாம். மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்திரிகத்தால் பல வேலைகள் நடந்து உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் மனவருத்தமான வார்த்தைகள் தோன்றி தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து இப்பொழுது பிரிந்து இனிமேல் உன் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டிலும் சரின்னு சொல்லி வைராக்கியத்தோட உன்னை திரும்பி கூட பார்க்காம இருக்கான். உண்மையா? கால் விட்டுவான். கருப்பசாமி, வேறு ஏதாவது வேறு மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். அந்த காலத்திலே சித்தர்கள் யோகியர்கள் எல்லாருமே பெண்களை பற்றி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது, வாழை மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கண்ணே மணியே என் பூவே என் பொழுதே என் பொருளே அப்படின்னு பொம்பளையை தான் புகழுமே தவிர ஒரு ஆம்பளையை என் கண்ணே என் மணியே என் பூவே என் மலரே என் பூங்கொடியே அப்படின்னு நம்ம புகழ மாட்டோம். எதுக்கு? ஏன் புகழ மாட்டோம்? பூவேன்னு சொன்னால் பூவை மாதிரி வளைஞ்சிருவா, பொன்னேன்னு சொன்னால் பல்ல ஈன்றுவா. என்ன? என் கண்ணேன்னு சொன்னால் ஆஹா, என் மணியேன்னு சொன்னால் அடே ராசா அப்படி லேசாக மனதை பறி கொடுத்துருவா. அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடையவள் பெண்மணி அவள் உள்ளத்தால் தவறுனாலும் இல்லையோ உணர்ச்சியால் தவறிடுவா. அது உலகத்தின் படைப்பின் இயற்கை. அதனால் பொம்பளை பற்றி எதுவும் பேசாதடா. ஆம்பளை பைய தப்பு செஞ்சால் செவிட்டு 4 இழுப்பு இழுத்துரு தாங்கிக்கிடுவான்னாரு. அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ குற்றவாளி கிடையாது. கால் வந்துட்டு நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு முடிவுக்கு வந்தாச்சு. குடும்பம் வேணுமா உனக்கு? ஒரு 5 லட்ச ரூபா கையில் வேணுமா? எவ்வளோ வச்சுருக்க? பிறந்ததுக்கு பூரா கடன் வர செலவு பூரா இடக்கணும். 3 வருஷம் கொரோனா வந்து டோட்டல் கொடுத்துருக்கோம்னா பூரா தொழில் லாஸ். வா பக்கத்தில் வா. சரியா? 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருப்பாயாக. வாழ்க. சென்று வா மகனே, வென்று வா. கர்பசாமிக்கு அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? என்னென்ன வழக்கு? வீட்டை வந்து தூக்கி அழைக்க கத்த வெளியே
போட்டு காலம் நீங்கள் தாமனே காலம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், ஆத்திரப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மனது இறைவன் பக்கம் போகலை. இன்னொரு தரம் காலம் ஒன்றுங்க இல்லைடா ஒன்று சொல்ல போய் வண்டி இருந்தால் கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு பாப்பா வா. நீ வந்து உட்கார்ந்த உடனே வீட்டுக்குள்ளே வேலாயுதம் வருத, என்ன காரணம்? வீட்டில் வேலாயுதம் வச்சுருக்க. அதான் வெற்றிவேல் முருகனுக்கு. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க ஆனால் பயமும் இருக்குது, வேதனையும் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே முருகா சோதிக்கியா என்ன? நான் உனக்கு எந்த குறையும் வைக்கலையே. ஏன் சாமி முருகன் வந்து வாங்கிட்டு எதுவும் கேட்டாரா? டேய் எனக்கு அந்த சொத்தை எழுதி வை, தான் எனக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவனுக்கு நம்மளாயா கொடுத்து நிறைய போகிறது? மனிதன் அத்தனை பேருமே பிச்சைக்காரன் தான். கடவுள்கிட்ட வேணும்னு கேட்காத ஒரு மனிதன் இங்கே சொல்லி பார்ப்போம். வேண்டும் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் யாசகன். உண்மையா இல்லையா? வேண்டும்னு யார் பகவான்கிட்ட கேட்கணும், அவன் எல்லாம் பகவான் வடிவத்தில் ஆண்டவனுக்கு கீழே எல்லாரும் யாசகன்தான். வேண்டாம் என்று சென்றால் அவன் வேதஞானி, வேண்டும் என்று சொன்னால் அவன் அஞ்ஞானி. உன் வீட்டில் அடுத்தவனால் ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு சென்றது. அந்த கேஸ் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தந்தா போதுமில்ல, அவனுக்கு தண்டனை உண்டு மேலேருந்து உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா 3.5 மாதம் ஆகும். மெல்ல மெல்ல உன் பக்கம் நீதியை திருப்பி உன் பக்கத்தில் நீதி இருக்கிறது என்பதை உணர்த்தி உனக்கு பலன் கொடுக்கிறேன். வெற்றி உண்டு, மகிழ்ச்சியாக இருப்பாயாக. தேனி மாவட்டம் சக்கம்பட்டி. தேனி மாவட்டம் காலில் வந்துட்டு வரலாம். தேனியான பழனி மலை முருகா, பழனி திரு குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். முருகப்பெருமான் வாரார, என்ன காரணம்? அவர் தாத்தா காலத்தில் இருந்து உங்கள் வம்சவழி தெய்வம் அவர். அவனுடைய சோதனை தான் இப்படி நடத்துகிறதா, அல்லது முன்ஜென்ம பாவத்தில் எதுவும் குறை இருக்கா? எங்கள் தாத்தா எல்லாரும் சாமி தாத்தா 7 சோடிகளெல்லாம் படித்தவங்களாச்சு, அதில் எதுவும் கர்ம பாவங்கள் நடந்திருக்குமா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். இளமை நில்லாது யாக்கை நிலையாது, வளமையோ செம்மையோ வளம் ஒன்று தாராது. உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இருதார யோகம் உள்ள ஜாதகமாக, அப்படி இல்லை என்றால் சந்நியாச யோகமாக. இதுதான் நிலை. ஆனால் சந்நியாச யோகத்தை இதுவரை வாழ்ந்து கழிச்சாச்சு. இனிமேல் தாரத்தோடு வாழக்கூடிய பக்குவமான பாக்கியம் கிடைச்சாச்சு. சினிமாவில் நிறைய நடிகர்கள் 40 வயதுக்கு மேலே தான் ஹீரோவாக இருக்காங்க. உண்மையா இல்லையா? எம்ஜிஆரே அப்படி தான் 40 வயதுக்கு மேலே தான் அந்த உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு ஹீரோவானார். அது மாதிரி உன் மகனுக்கு இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. வரக்கூடிய வைகாசிக்குள்ள அருமையான ஒரு பெண்ணை கொண்டு வந்து மனக்கோலமாக உருவாக்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்ததப்பா. கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா செல்லக்குட்டிக்கு. அருமையான மாலையாக இருக்கணும். கர்மதாமிக்கு இல்லைங்க, ஒரு வாக்கு சொல்லும்போது இடையில ஒரு வாக்கு வர வேண்டாம். நல்ல மாலையாடு, அருமையான மாலையாடு. அப்படி கொண்டாடா. இந்தா என் பக்கத்தில் அலங்கரிக்கிறதுக்கு போட்ட மாலை இது. ஒரு மகனை மனப்பூர்வமாக அலங்கரிக்கும். நான் தான் மாங்கல்யம் எடுத்து தருவேன். இந்தா வெற்றியாக நடக்கும், சக்தியாக நடக்கும். ஆனந்தம் வருக. இப்போ சொல்லுவாங்க யாரு? கர்மதாமிக்கு